நம்ம பக்தர்களை காக்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருக்குது, அம்மன் கோயில். அதில் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு கோயிலில் ஒன்று தான் இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அப்படிங்கிற இடத்துல இது இருக்குது. இந்த கருமாரியம்மன் தன்னை தேடி வர பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அன்னையாகவும் இருக்கிறாங்க. ஆதி காலத்தில் இந்த பகுதி ஃபுல்லாக வேப்ப மரம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காடாக இருந்தது. அதனால இதுக்கு பேர் வேளங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக்கில் அது பேர் மருவி திருவேற்காடு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. இந்த தலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறதா சில புராணங்கள் கூட கூறுவாங்க. மாரி அப்படின்னாலே மழை அப்படின்னு பொருள். கரிய மேகம் மழையை பொழிவதை போல தன்னுடைய பக்தர்களுக்கு கருணையுள்ள அருளை வாரி வழங்குவதால் இந்த அன்னை கருமாரியம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் ஒரு நாகப்புத்து இருந்திருக்குது. மக்கள் அம்பிகையாகவே இதை பாவித்து வழிபட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் பக்தர் ஒருத்தருடைய கடவுளை அம்பிகை புற்று இருந்த இடத்துல தனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னையினுடைய அருள்வாக்குப்படி கோயில் கட்டுறதுக்காக புற்றை பேருக்கும் போது தான் புற்றின் அடியில் உள்ள அன்னை சுயம்பு வடிவில் எழுந்தருளிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா இங்கே கோயில் கட்டிட்டு ஒரு பெரிய தல வரலாறு உருவாயிருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஒரு முறை கருமாரியம்மன் குரத்தி உருவத்தில் சூரிய பகவானுக்கு குறி சொல்ல வந்திருக்காங்க. ஆனால் வந்திருப்பது அம்மன் அப்படின்னு தெரியாத சூரிய பகவான் அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணி அவமதிச்சிருக்காங்க. இதனால் கோபமடைந்த அன்னை சூரியனுடைய ஒளியை மங்குபடி செய்திருக்காங்க. அந்த சூரிய வெளிச்சமே உலகத்துக்கு தெரியல. அதனால் உலக மக்கள் எல்லாமே இருட்டில் மூழ்கிட்டாங்க. இதுக்கப்புறமா தன்னுடைய தவறை உணர்ந்த சூரிய பகவான் அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதனால் அம்மனை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரிய பகவான் என்னுடைய ஒளியை திருப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினதா சொல்கிறாங்க சிலர். ஆலயத்துடைய கிழக்கு பகுதியில் 5 நிலை கோபுரம் இருக்குது. கோயில கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முன்மண்டபம், திருச்சூற்று போன்றவற்றுடன் காணப்படுகிறது. உள்ள நுழைஞ்சவனும் ஒரு பெரிய கொடிமரம் இருக்குது. மூலஸ்தானத்தில் கருமாரியம்மன் சுயம்பு வடிவாக காட்சி அளிச்சிருக்காங்க. இவங்க தங்க விமானத்தின் கீழே சக்தியினுடைய அம்சத்தில் சாந்த சொரூபமாக இருக்கிறாங்க. இந்த அன்னையினுடைய பின்னாடி அம்பிகையுடைய சிலை ஒன்று இருக்குது. அந்த அம்பிகை அக்னி ஜுவாலையோட கைகளில் கத்தி, கபாலம், டமருகம், சூளம் இதெல்லாம் வச்சு காட்சி அளிக்கிறாங்க. அன்னையினுடைய சன்னதியில் பதிவிளக்கு அப்படின்ற ஒரு விளக்கு இருக்குது. இந்த விளக்கு எப்போவுமே எரிஞ்சிட்ருக்கோம். கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அன்னையினுடைய பதிவிளக்கை தரிசித்து வழிபட்டாலே அவங்க குடும்பத்தில் இருக்க குறைகள்லாம் போயிடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. பிரகாரத்தில் உற்சவ அன்னை ஊஞ்சலில் காட்சி தராங்க. முதல் திருச்சுற்றில் வலம்புரி விநாயகர், சீனிவாச பெருமாள், நவகிரகம், அப்புறம் வேர்க்கண்ணி அம்மன், முருகன் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. மேலும் மரத்தால் செய்யப்பட்ட சிலை வடிவ கருமாரியம்மன் சன்னதியும் இங்கே இருக்குது. இங்குள்ள அன்னை மரச்சிலை அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வழிபட்டால் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த அன்னையை வேண்டி அருகில் உள்ள உண்டியலில் வச்சு பூட்டு வச்சு வழிபடுறாங்க வழக்கமும் இருக்குது. 2ஆம் சுற்றில் தட்சிணாமூர்த்தி, அங்காள பரமேஸ்வரி, பிரத்யங்கார தேவி, வள்ளி தெய்வானை, முருகப்பெருமான், துர்க்கை, பைரவர் இவங்க சன்னதியெல்லாம் இருக்குது. கோயிலில் ஒரு பெரிய நாகப்புத்து இருக்குது. ராகு கேது தோசை உள்ளவங்க புத்துக்கு பால் முட்டை படைச்சு வழிபடுறாங்க. இந்த கோயிலில் தை மாதம் பிரமோற்சவம், ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், சித்ரா பௌர்ணமி, ஆடி பெரு திருவிழா, பங்குனி உத்திரம், நவராத்திரி, கந்த சஷ்டி விழாக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுது. இங்கே பிரசாதமாக சகல நோய்களையும் தீர்க்கறதுக்கு வேப்பலை மட்டும்தான் தராங்க. கருமாரியம்மனுக்கு ரொம்ப நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சென்னை கோயம்பேட்டிலேருந்து பூந்தமல்லி போகிற வழியில் 11 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கருமாரியம்மன் கோயில் இருக்குது. உங்களுக்கு இந்த கருமாரியம்மனை தரிசனம் வேணும் அப்படின்னா நீங்களும் போய் திருவேற்காடு கருமாரியம்மனை ஒரு முறை தரிசித்து உங்களுடைய மனக்குறையெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட வரத்தை அம்மா அள்ளி கொடுப்பாங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனைலாம் தீர்ந்துருவீங்க, ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படிங்கிறத ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க.